சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நீங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் வச்சுதான் நான் இவங்களை விசாரிச்சேன். நான் விருப்பப்பட்டு முழு மனசா சம்மதிச்சனாலதான் இந்த நிச்சயதார்த்தம் நடக்குதுன்னு எழுதி கொடுத்திருக்காங்க. நீங்களே பாருங்க. நீங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வச்சு இதுக்கு மேல எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது. இந்த நிச்சயத்தை சட்டப்படி தடுத்து நிறுத்த முடியாது மேடம். சம்பந்தி, இப்போ உங்களுக்கு திருப்தியா? நீங்க சொன்ன மாதிரி இன்ஸ்பெக்டரை விசாரிச்சு அபி உண்மையை சொல்லியிருக்கா. அவளோட சம்மதத்தோட தான் இது எல்லாமே நடக்குது. இனிமே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? இப்ப என்ன சொல்றீங்க? சம்பந்தி அம்மா, என்ன மன்னிச்சிருங்க. அபி கதிரை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுங்கிற பொறாமையில நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கல. அபி என் பையனை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற பாசத்துலதான் கம்ப்ளைண்டே கொடுத்தேன். என்ன தப்பா நினைக்காதீங்க. ஒரு அம்மாவா என் மனசு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். என்ன மன்னிச்சிருங்க. ஐயோ, உங்களை தப்பா நினைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. ஒரு அம்மாவா உங்க மனசுல என்னெல்லாம் என்ன ஓடிட்டு இருக்குன்னு என்னால நல்லா புரிஞ்சுக்க முடியுது. நானும் ஒரு அம்மா தானே. இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்துல நான் என்னெல்லாம் போராடினேன்னு எனக்கும் நல்லா தெரியும். ஆனா இங்க பாருங்க, இந்த கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் அபியோட அவளோட ஆசை மட்டும்தான் முக்கியம். அவளோட சம்மதம் இருந்தா மட்டும்தான் இது எல்லாமே நடக்கும். அவளை மீறி எதுவுமே நடக்காது. அதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? இல்ல சம்பந்தியம்மா, என் மகன் உன் மனசுல இருக்கான்னு நினைச்சுதான் நான் இந்த கம்ப்ளைண்டே கொடுத்தம்மா. இதனால நான் உன்னை ஏதாவது ஒரு விதத்துல கஷ்டப்படுத்தி இருந்தேன்னா என்ன மன்னிச்சிடுமா. உன் நல்ல மனசுக்கு நீ நல்லாவே இருப்ப. இனிமே நீ கண் கலங்கவே கூடாது. உனக்கு நான் இருக்க, இந்த அத்தை இருக்க. நானே முன்ன நின்னு உன் கல்யாணத்தை ஜாம் ஜாமுன்னு நடத்தி வைக்கிறேன். உக்காரு. நேரம் போயிட்டே இருக்கு. தட்டை மாத்திட்டுலாமா? கண்டிப்பா தட்டை மாத்திக்கலாம். இதுக்கு மேலேயும் உனக்காக என்னால வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. நான் இப்பவே உன் வீட்டுக்கு வரேன். வர்ஷா, சாரி வர்ஷா. வர்ஷா, சாரி வர்ஷா. 1000 டைம்ஸ் சாரி. கைய விடு கதிர். சரி, கோவப்படாம நான் சொல்றத கேளு. உன் மேல கொலை வெறியில இருக்க. கைய விடுன்னு சொல்றேன்ல. இங்க பாரு, இப்ப எதுக்கு கத்துற? எல்லாரும் நம்மள பாக்குறாங்க. பாக்கட்டும். இவ்ளோ நேரமா தனியா உட்கார்ந்து நான் அழுதுட்டு இருந்ததை பார்த்தவங்க இப்ப என் அழுகைக்கு காரணமான உன்னையும் பாக்கட்டும்.
வர்ஷா இப்ப கொஞ்சம் அமைதியா ரிலாக்ஸ்டா நான் சொல்றதை மட்டும் கேக்குறியா ப்ளீஸ்? என்ன கேட்கணும்? நீ சொல்ற பொய்ய கேட்கணுமா? இனிமே நீ என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். ஏன்னா இதுக்கப்புறம் உன் வாயில இருந்து உண்மை எதுவும் வராதுன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. வர்ஷா ஏன் இப்படி பேசுற? ஏன் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? இல்ல, நேத்து நைட் உனக்கு எத்தனை டைம் போன் பண்ண, எதையோ சொல்லி சமாளிச்ச. ஆனா இன்னைக்கு உனக்கு என்கேஜ்மெண்ட் நடந்திருக்கு. என்ன ஷாக் ஆயிட்டியா? எனக்கு எல்லாமே தெரியும். வர்ஷா அது வந்து என்ன சொல்லு. நான் மேரேஜ் பத்தி பேசும்போதெல்லாம் நீ என்ன சொல்லுவ? சொல்லு. என்ன முழிக்கிற? அதெல்லாம் உனக்கு மறந்து போச்சா? எனக்கு ரொம்ப நல்ல ஞாபகம் இருக்கு. எனக்கு தமிழ்ல பிடிக்காத வார்த்தை கல்யாணம்னு சொல்லுவல்ல. அதனாலதான் நான் உன் கூட லிவிங் டுகெதரா குடும்பம் நடத்திக்கிட்டு இருந்தேன். உன் கையால தாலி கட்டிக்காமலே உனக்கு ஒய்ஃபா வாழ்ந்துகிட்டு இருந்தேன். ஆனா நீ என்ன ஏமாத்திட்டு இன்னொரு பொண்ணு கழுத்துல தாலி கட்ட பாக்குறல, வேற எவளையோ கல்யாணம் பண்ணிக்க பாக்குறல. எனக்கு நீ நம்பிக்கை துரோகம் பண்ணிட்ட. You are a cheater. You are a liar. என்ன அழ வச்சுட்டு நீ சந்தோஷமா இருக்க முடியும்னு பாத்துறாத. உன்னை நான் விடவே மாட்டேன். வர்ஷா என்ன கொஞ்சம் பேச விடு வர்ஷா. நான் சொல்றத புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். இன்னைக்கு நடந்த என்கேஜ்மெண்ட் சத்தியமா என் நாலேஜ் இல்லாம நடந்தது. என் டாடி என்கிட்ட சொல்லாம அவரே அவர் இஷ்டத்துக்கு அரேஞ்ச் பண்ணிட்டாருமா. இங்க பாரு வர்ஷா, எனக்கு இந்த பொண்ணோட கல்யாணம் நடந்ததுன்னா இந்த குடும்ப சொத்து எங்களை விட்டு போகாதுன்னு கணக்கு போட்டு இந்த கல்யாணத்துக்கு நிச்சயம் பண்ணிட்டாங்க. உனக்கு தெரியுமா? நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, கேளு. உன் மேல பிராமிஸ், நம்ம லவ் மேல பிராமிஸ். அந்த பொண்ணு கல்யாணம் பண்றது கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டும் இல்ல, எனக்கு சுத்தமா விருப்பமா இல்ல. நான் உன்னை என் லைஃப்ல மிஸ் பண்ண கூடாதுன்னு நினைக்கிறேன் வர்ஷா. என்ன புரிஞ்சுக்க ப்ளீஸ். அப்ப இந்த கல்யாண ஏற்பாட்டுக்கு இதோட ஒரு ஃபுல் ஸ்டாப் வை. அது முடியாது வர்ஷா. அப்போ என்கிட்ட சும்மா டயலாக் அடிச்சுக்கிட்டு இருக்கியா? என்ன மிஸ் பண்ண மாட்டேன்னு சொன்னியே, அதுக்கு என்ன அர்த்தம்? உன் டாடி சொல்ற பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவ உனக்கு லீகலா ஒய்ஃப் ஆயிடுவா. அதுக்கப்புறம் என்னோட நிலைமை என்ன? அவ உன் பொண்டாட்டி. அப்போ நான் என்ன உனக்கு? ஏய் சி வர்ஷா, என்ன பேசுற? நீதான் எனக்கு எப்பவுமே ஒய். என்ன வர்ஷா, நான் சொல்றது கேளு. தாலி கட்டிட்டா அவ எனக்கு பொண்டாட்டி ஆயிடுவாளா? அவளாம் அந்த அளவுக்கு ஒருத்தே கிடையாது வர்ஷா. அவளால வாய் பேச கூட முடியாது. இங்க பாரு, அதனால நமக்கு எந்த பிரச்சனையும் வராது.